இயேசப்பா, உங்கள் மேல் நினைவா இருப்பதனால தான் ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை ஒண்ணு உங்களை தேற்றுவதற்கா இருக்கும், இல்ல உங்களுக்கு உதவி செய்வதற்கா இருக்கும், இல்ல உங்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கட்டும். ஏதோ ஒரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் அனுதினமும் உங்களோட பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா, என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். எங்க இருக்குன்னா யாத்ராகமம் 7:3. அவர் சொல்லுகிறார், என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். நிறைய என்னுடைய அடையாளங்கள் அற்புதங்களை நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன காரியத்திற்காக காத்திருக்கிறீங்க, எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அடையாளங்களை நான் அதிகமா நடப்பிப்பேன், என்னுடைய அற்புதங்களை நான் அதிகமா நடப்பிப்பேன். ஏன் ஆண்டவர் முதலாவது அடையாளம் அற்புதம் எல்லாம் செய்யணும்? ஏன் அதை காண்பிக்கணும்? அடையாளம் அற்புதம் செஞ்சாதான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வோமா? இல்ல, அது இனிஷியலா ஆண்டவர் தெரியாத ஜனங்களுக்கு அது ஓகே. ஆனா ஆண்டவரை தெரிஞ்ச பிள்ளைகளாகிய நமக்கு எதுக்கு அடையாளம் அற்புதம்னா, அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக, அந்த காரியங்கள் மாற்றப்படுவதற்காக. அப்ப ஆண்டவர் சொல்லி, என் அடையாளங்களும் அற்புதம் நான் மிகுதியே நடப்பிப்பேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு தடுமாற்றத்துல போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, நீ என்ன விசுவாசிக்கிற அல்லவா, நான் உன்னுடைய அடையாளங்களை அற்புதங்களையும் அதிகமா இருக்கி நானுடைய அந்த குறைவுகளை மாற்றுவேன்ட்டு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார். ஆண்டவர் பலமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை மறப்பதும் இல்லை. ஒரு சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கிறதுனால, சூழ்நிலை உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படின்றதுனால ஆண்டவர் உங்களை மறந்துட்டாரு, ஜெபத்தை கேட்கல, ஆண்டவருக்கு உங்க மேல ஏதாவது கோபம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் அதுல அலோவ் பண்ணுவார், உங்களை விடுவார். அதுல விட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு கர்த்தருக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் செய்கிறவர். இந்த வார்த்தை முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த வார்த்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் அவங்களோடு கூட பேசினார். அப்போ அந்த பார்வோன் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட வேணும் போய் மோசே கேட்கிறாரு, என்னுடைய ஜனங்களை வெளியே விடு, ஆராதிக்கும்படியாக ஜனங்களை வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும் பொழுது, இல்ல நாங்க வந்து ஜனங்களை விட முடியாது, ஜனங்கள் எல்லாம் போயிட்டா யார் இந்த கட்டட வேலையெல்லாம் பாக்குறது? ஏன்னா அவர்கள் அடிமைகளா இருந்தாங்க, அவர்களை வச்சுதான் கட்டட வேலை பாக்குறது, பெரிய பெரிய ஸ்டாச்சு இதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து தான் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து செஞ்சு கொண்டிருக்கும்போது எப்படி விடுவாங்க? அதுவும் கொஞ்சம் பேர், இவர்கள் லட்சக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை வைத்து எவ்வளவு வேலைகள் பண்ணலாம்? அப்போ அவ்வளவு வேலைகள் அவர்கள் செய்யணும். இவர்கள் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல நிற்கும். அதற்காகவே அலோவ் பண்ணல. அதுவும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பலமானவர்கள், அவர்கள் வந்து பராக்கிரமசாலிகள், பலம் வாய்ந்தவர்களா இருந்தவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டா என்ன செய்வது? அந்த ஒரு காரியம் வேற. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆராதிக்கிற தேவன்? அவங்களுக்கு இன்னொரு விஷயம், யார் அந்த தேவன்? அந்த தேவன்லாம் எனக்கு அந்த தேவனோட நம்பிலாம் ஜனங்களை கொடுக்க முடியாது. இப்படி நிறைய அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஆண்டருக்கு நல்லா தெரியும், அந்த பார்வோன் ராஜா விட மாட்டான், அவனுக்கு அடையாளத்தை வற்புறுத்தி காண்பிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த அடையாளம் அற்புதம் பார்வோன் வந்து ஜனங்களை விட மாத்திரம் இல்ல, இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெறுகிறதற்காக. ஆண்டு நினைச்சா ஒரு நொடி பொழுதுல எல்லாமே செய்து முடிச்சிடலாம். ஆனா ஆண்டு வந்து அந்த அற்புதம் செய்தது பார்வோன் ஜனங்களை விடுவான் அந்த ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம் இல்ல, அந்த அற்புதத்தை பார்க்க 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆண்டு மேல ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வரும். இதற்காக தான் அந்த காரியத்தை தேவன் செய்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வாதைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், என் அடையாளங்களையும் என் அற்புதங்களையும் நான் மிகுதியாய் நடப்பிப்பேன். அப்போ ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அடையாளங்கள் செய்து பயங்கரமான காரியத்தை செய்து பலத்த கரத்தோட தான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூட்டு கொண்டு வந்தார். அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் காமித்துதான். ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தண்ணீர் வந்து ரத்தமாய் மாறிடுச்சு. அப்புறம் தேசம் முழுக்க வந்து தவளைகளால் நிறைத்தள்ளப்பட்டது. அதற்கப்புறம் வந்து வானத்திலிருந்து அக்கினி ஊற்றி அந்த ஆடு மாடுகள், அந்த வயல்வெளிகள் இதெல்லாமே பட்சித்து போட்டது. அதற்கப்புறம் இருந்த கொஞ்சத்தையும் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து பட்சித்து போட்டது. இப்படி எல்லாம் 10 வாதைகள் வந்தது. அந்த 10 வாதைகளிலுமே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தனி நாட்டுல இருந்தாங்க. அந்த அந்த நாட்டுல மட்டும் எந்த ஒரு சேதமும் இல்லை. இப்ப வானத்துல இருந்து அக்னி கற்கள் விழுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எகிப்தியர்களை மட்டும்தான் பாதிச்சதே தவிர இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க, ஆனா அவர்களுக்கு எதுவுமே செய்யல.
அப்ப இப்படிதான் எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அவர்களுக்கு அது தீமையா இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு சேதமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு வாதை என்னன்னா, மையிருட்டாய் தேவன் தேசத்தை முழுக்க நிறைத்தனர். அப்போ அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் சாதாரணமா அவங்களுக்கு ராத்திரி பகல்னு ரொட்டீனா போச்சு. ஆனா எகிப்தியர்களுக்கு அது மையிருட்டா இருந்து. அப்போ பாருங்களேன், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு விஷயங்கள் தேவன் ஜனங்களுக்கு காண்பித்திருக்காரு. அப்போ அதை பார்க்கும்போது அவர்களுக்கு இப்படி இருக்கு, கர்த்தர் நம்மை மாத்திரம் எவ்வளவு அழகா வைத்திருக்காரு, அவர்களுக்குள்ள இந்த விசுவாசம் பெருகி இருக்கும் அல்லவா. இப்படி அடையாளங்கள், அற்புதங்கள், இப்படி அநேக காரியங்கள் செய்துதான் தேவனது ஜனங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். அப்போ அப்படி அடையாளம், அற்புதம் செய்தால்தான் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வர முடியுதுன்னா கர்த்தர் எதையும் செய்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் வேணும்னா கர்த்தர் அதை எந்த எல்லைக்குமே கூட்டி கொண்டு போவார். இப்ப யோசுவா ஒரு சம்பத்துல அவர் போய் ஜெபிக்கிறார். அவர் கட்டளை பண்ண உடனே சூரியனும் சந்திரனும் அந்தந்த ஸ்தானத்துல அப்படியே நின்றுச்சு. அவர் கட்டளை பண்ண உடனே. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், சூரியன் சந்திரன் ஒரு மனிதனுடைய பேச்சு கேட்டு அது நின்னுச்சா? ஏன் நின்னுச்சு தெரியுமா? ஒரு சாதாரணமா இருக்கிற ஆட்கள் போய் சொன்னாலும் அது கேட்காது. ஏன் யோசுவா சொல்லும் பொழுது சூரியனுக்கு செவிகள்ல கேட்டது? ஏன் யோசுவா பேசும்போது சந்திரனுக்கு செவிகள்ல கேட்டதுன்னா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவர்கள் கட்டளை பண்ண, அவர்கள் ஜெபித்தால் சூரியன் சந்திரன் கூட தன்னுடைய ஸ்தானத்துல நிற்கும். இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற பெரிய அதிகாரம். நாம் அதிகாரம் நிறைந்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து என்னென்ன அதிகாரம் உடையவரா இருந்தாரோ அதை போல நாமும் இருக்கோம். இன்னும் ஒரு படி மேல வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிடும் மேலான காரியத்தையும் செய்வார். அப்ப ஆண்டவரே நமக்கு அந்த பிரிவிலேஜ் கொடுக்கிறாரு. நான் செஞ்சதையும் செய்வேன், அது மட்டும் இல்லாம அதை விட மேலான காரியத்துமே உன்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆண்டு நமக்கு அந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்காரு. அப்ப ஆண்டு ஏசப்பா என்னென்ன அற்புதம் செய்தார் யோசித்து பாருங்க. அவர் வியாதியை ஜெயிச்சாரு, பிசாசு ஜெயிச்சாரு, மரணத்தை ஜெயிச்சாரு, இயற்கையை ஜெயிச்சாரு. அவருக்கு முன்பாக வந்த எல்லா கேள்விக்கும், அவருக்கு முன்பாக வர போராட்டங்கள், டெய்லி மனுஷங்க அவர் எங்க போனாலுமே சுத்தி இருந்து கேள்வி கேட்கறது, பரிசேயர் சதுசேயர் கூட்டம் எப்பொழுதுமே கூட இருந்து கொண்டே இருக்கும். இவர் எங்கேயாவது மாட்டச்சலாம், ஏதாவது வார்த்தை இவர் தப்பா சொல்லுவார், அப்ப அங்க பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் பேசுறது ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணிட்டு அவருக்கு பின்பாக இதுக்காகவே ஒரு கூட்டம் அவருக்கு பின்பாகவே சுற்றி கொண்டிருந்தது. அப்ப அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையுமே சுலமா ஒவ்வொன்றாய் அவர் ஜெயித்து கொண்டே வருகிறார் பாருங்க. இதான் நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையான காரியம். அப்போ அவர் பூமியில இருந்தார், பாடுகள் இருந்தது, உபத்திரவங்கள் இருந்தது, ஆனாலும் ஜெயத்தின் பாதை எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு தான் இருந்தது. கப்பல்ல பிரயாணம் பண்ணி போறாங்க, அவர் மாத்திரம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கிறார்கள். அப்ப போய் அவங்க ஜீசஸ் எழுப்புறாங்க. அப்ப கூட ஜீசஸ் எழுந்திருக்கல. இவர்கள் எழுப்பும் போதுதான் போய் ஆண்டவர் எழுந்திருக்காரு. அப்ப எழுப்பும் பொழுது அப்ப ஆண்டவர் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஆண்டவரே மனித போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? அப்ப ஏசுப்பா போய் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதலாக்கிட்டு அதற்கப்புறம் மற்ற விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டின்னு சொல்லுகிறார்கள். அப்ப ஏசுப்பா பாருங்களேன், அவர் போகிறார், தூங்கிட்டு இருக்கிறார். அவர் போராடல, பாஸ் பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, தூங்கிட்டு இருக்கிறவரு எழுந்து கடலையும் காட்சியும் பார்த்து இறையாதே நீ அமைதலாயிரு. ஏன்னு தெரியும், இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஜெபிச்சு அந்த ஜெபத்தோட போய் இந்த காரியத்தை செய்வோம். ஏன்னா நமக்கு என்ன விசுவாசம்னா, ஜெபிச்சு அந்த ஆவியில நிறைஞ்சு நம்ம நல்ல பலமானவர்களா இருப்போம், அந்த பலத்தோட போய் செய்யும். அப்ப ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அதிசயம் யாருக்காவது ஜெபிக்கணும்னா முதலாவது நம்மள ஆயத்தப்படுத்துவோம், ஜெபிப்போம். ஆனா கிறிஸ்துவுக்கு அது அவசியமே இல்லை பாருங்களேன். ஏன்னு தெரியுமா, அவர் 24 மணி நேரம் கர்த்தரோடு கூட இருக்கிறவர். அதான் அவர் சொல்லுகிறார், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறேன், நான் அவரை வெளிப்படுத்துகிறேன், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்ப பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கும் பொழுது அவருக்கு ப்ரிப்பரேஷன், இதை பண்ண அதை பண்ணும் அவசியமே இல்லை. தூங்கிட்டு இருக்கவரை எழுஞ்சி காட்சியும் கடலையும் பார்த்து அதட்டி இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லுகிறாரு. அப்போ கிறிஸ்துவனுடைய பிரசனத்திலும் கிறிஸ்துடைய மகிமையும் சோக்கா இருக்கிற அந்த ஜனங்கள், அவர்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் தேவையில்லை. ஒரு பெரிய பெரிய ஈவென்ட் பண்ணும், முக்கியமான விஷயம் செய்யணும்னா அதற்கு அவர்கள் ஆயத்தம் தேவையை தவிர, மற்றபடி இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல வர சின்ன சின்ன போராட்டங்களுக்கு அவ்வளவு ஆயுதம், அவ்வளவு காரியங்கள் தேவையில்லை. இவர் போகிறார், இவர் போய் சொல்லுகிறார், இறையாதே அமைதலாரு. உடனே காற்றும் கடலும் அமைதலாய் போயிடுச்சு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்? அவர் வித்தியாசமான, மகிமையான, பலமான காரியத்தை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் விசேஷ காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். அவர் பூரண நிச்சய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். அவர் சொல்கிறார், என்னுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நான் மிகுதியாய் நடப்பிப்பேன்.
ஒண்ணுல ரெண்டுல மிகுதியாய். அப்ப நிறைய காரியங்களை தேவன் நமக்கு செய்யறேன்னு அவர் வாக்கு பண்ணிருக்கார். அந்த அடையாளங்களும் அற்புதமும் ஏன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அந்த அடையாளம் அற்புதம் மூலமாக மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்து கொடுக்க போகிறார். நீங்கள் உறுதியை அவரை பற்றி பிடிங்கள். நீங்கள் அவரை சார்ந்து கொண்டிருங்கள். அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையை தேவன் மறந்து விடுவாரா? நம்மை அலட்சியப்படுத்தி விடுவாரா? இல்ல. மற்ற ஜனங்களை பார்க்கலாம் விசேஷமானவர்களா இருப்போம். எல்லா ஜனங்களை பார்க்கலாம் பூரணமாய் நிறைத்தள்ளப்பட்டவர்களா இருப்போம். சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றிலுமே நாம் பூரணப்பட்ட ஜனங்களா இருப்போம். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றுதான் அவர் விரும்புகிறார். அதனால அன்று சொல்ல அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு அடையாளம் அற்புதம் பார்க்க அவர்களுக்கு ஒரு விசுவாசம். ஏன்னா ஆண்டு புறப்பட்டு வாழ்ந்தா சொல்றாரு, எங்க கூட்டிட்டு போவோன்னே சொல்லல. ரூட் எப்படி, எத்தனை நாள் ஆகும், மேப் எப்படி போறது, எதுவுமே ஆண்டவர் காமிக்கல. ஒண்ணுமே காமிக்காம நீ வா, புறப்பட்டு வான்னு மட்டும்தான் சொன்னார். தேவன் என்னை ஆராதிக்கவா, எனக்கு பலி செலுத்தி, இந்த இடத்துல பலி செலுத்தி, இப்படிதான் கத்த சொன்னார். ஆனா அந்த ஜனங்கள் எது ஒண்ணுமே பொருட்படுத்தாமல் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஏன் தெரியுமா? அந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்து இந்த தேவனை தான் நம்ப போறோம், இந்த தேவனை தான் நம்ம சார்ந்து கொண்டிருக்கோம், இவரை தான் நம்ம உறுதியை பற்றி பிடித்திருக்கோம், தேவன் நமக்கு மகிமையான காரியத்தை செய்வார், தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியம் செய்வார் நன்றாய் அறிந்ததனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எழுந்து புறப்பட்டு போய் காரியத்தை செய்து முடித்தார். அவர்கள் எழுந்து புறப்பட்டு போனார்கள். அவ்வளவு அடையாளம், அவ்வளவு அற்புதம், அவ்வளவு காரியங்கள். ஒரு பக்கம் அடையாள அற்புதம் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புது. இன்னொரு பக்கம் அடையாளம் அற்புதம் சூழ்நிலையிலிருந்து நம்மளை மாற்றி கொடுப்பது. இன்னொரு பக்கம் அடையாளம் அற்புதம் எதற்குன்னா எனிமீஸ் கிட்டே இருந்து நம்மள டெலிவர் பண்றதுக்காக. சூழ்நிலை மாற்றுவது, எனிமையோட கரத்துல இருந்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றுவது, எல்லாவற்றிற்குமே தேவன் அடையாளத்தையும் அற்புதத்தையும். யோசிச்சு பாருங்களேன். தேசம் அழிக்கப்பட்டது, தானியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாம போயிடுச்சு, தண்ணீர் எல்லாம் மோசம் போயிடுச்சு. இந்த நிலைமையிலுமே அந்த பார்வோனுடைய அந்த ராஜாவுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. அப்ப எப்ப அவர் ஜனங்கள் விட்டார்னா அந்த 10வது வாதை வரும் பொழுது, அந்த 10வது வாதை வரும் பொழுது என்ன ஆகுது? அது என்ன அப்படின்னா தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டார்கள். அந்த தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்ட உடனேவே எல்லாருமே நீங்க கிளம்பி போங்கன்னு துரத்தாத கொலையா எல்லா ஜனங்களையும் வெளியே அனுப்பிவிட்டார்கள். அது மாத்திரமே இந்த ஜனங்கள் புறப்பட்டு வரும்பொழுது வெள்ளியும் பொண்ணும் சேர்ந்து எவ்வளவோ காரியங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிற தேவன். அதற்காக தான் அவ்வளவு அடையாளம், அவ்வளவு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அப்ப அந்த அடையாளம் அற்புதம் எதற்குன்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியம் செய்வதற்கு, ஒரு காரியத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக விசேஷமாய் தேவன் நம்மை நடத்துவார். பூர்ண நிச்சயத்தோடு நம்மை நடத்துவார். கிருபையினால் நம்மை நடத்துவார். மகிமையான காரியத்தை வாழ்க்கையில அவர் செய்து கொடுக்க அவர் ஒருவர், அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார். நீங்க உங்க வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல நான் என்ன செய்யறது, நாளைக்கு தேவைக்கு என்ன பண்ணிடுறது, நான் இந்த குறையில இருந்து எப்படி விடுதலையாக்கப்படுறது, ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலையாக்கப்படுறது, என்னுடைய பாவத்துல இருந்து எப்படி விடுதலையாக்கப்படுறது, இந்த போராட்டத்தை எப்படி சந்திக்கிறது, இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்றது, இப்படி நிறைய காரியங்கள் இதுல ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், என் அடையாளத்தையும் என் அற்புதத்தையும் நான் மிகுதியாய் நடப்பிப்பேன், என் அடையாளத்தையும் அற்புதத்தையும் நான் பலமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கார். அதனால இந்த வார்த்தை உறுதியை பற்றிப்பீங்க. ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர், அடையாளத்தையும் அற்புதத்தையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அந்த வார்த்தையின் படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி அடையாளத்தையும் அற்புதத்தையும் பெருக பண்ணுங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கப்படும். ஆண்டவரே எனக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் பெருக பண்ணுங்க, மகிமையான காரியத்தையும் வாழ்க்கையில கொடுங்க, பலமான காரியத்தையும் வாழ்க்கையில கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, பூரண நிச்சயமா என்னை பார்த்து கொள்ளுங்க, குறைகள்லாம் எடுத்து போடுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தையை வைத்து விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது உடனே காரியங்கள் வேகமாய் மாற்றப்படும். அது மாத்திரமில்ல, அவரை நாம் உறுதியை சார்ந்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, இப்ப நீங்க ஜெபிச்சு அங்க ஆண்டவர் கேட்டு 4 நாளாயி பதில் 10 நாள் அப்படிலாம் இல்ல. நீங்கள் விசுவாசத்தோட கேட்கும் போது உடனே பதில் செய்யப்படும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல எங்கெல்லாம் ஆண்டவர் விசுவாசம் பயன்படுத்துறார்களோ அதற்கு பக்கத்திலே ஒரு வார்த்தை இருக்கும், உடனே. அது என்ன? விசுவாசத்தை உடனே அற்புதம், விசுவாசத்தை உடனே மாற்றம், விசுவாசத்தை உடனே காரியங்கள் எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. அப்போ விசுவாசிக்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அற்புதங்கள் உடனே வரும், உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும், உங்களுடைய ஹேபிட்ஸ் மாறும், உங்களுடைய சிந்தை, நீங்க யோசிக்கிறது, நீங்க சிந்திக்கிறது, நீங்க செயல்படுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிக்கொண்டே வரும். சர்வ காரியத்தையுமே தேவன் மாற்றிக்கொண்டே வருவார், மகிமையான காரியத்தையுமே தேவன் மாற்றிக்கொண்டே வருவார். அப்ப அவரை நாம் உறுதியை சார்ந்து கொண்டிருக்கணும், அவரை நாம் உறுதியை பற்றி பிடிக்கணும். அப்படி பலமான காரியத்தை வாழ்க்கையில தேவன் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானமும் அழகும் நிறைந்ததா இருக்கும். ஒரு சான்று நோக்கி ஜெபிக்கும். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையில அடையாளத்தை பெருக பண்ணுங்க, என் வாழ்க்கையில முழு நிச்சயமா எல்லாவற்றையும் கொடுங்க. நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போறோம்.
மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே, நித்திய பிதாவே, நிரந்தரமான இயேசுவே, எனக்கு முன்பாக செல்லும் என் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறேன் ஆண்டவரே. சர்வத்தையும் எனக்காக செய்து கொடுக்கும் என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேக நாதனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் பிதாவை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நித்திய பிதாவை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எழுந்து காரியத்தை மாற்ற பொறுமைக்காக நன்றி. உடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் மிகுதியாய் நடப்பியுங்க ஆண்டவரே. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அடையாளங்களும் அற்புதங்களும் மிகுதியை பெருக கடவுது. அவங்க வாழ்க்கையில எந்த ஏரியால குறை இருக்கோ, எங்க குறைபட்டு இருக்கிறார்கள், எங்க தவித்து கொண்டு, எங்க தாழ்வுல, எங்க கஷ்டத்துல இருக்காங்களோ அங்கெல்லாம் மகிமையான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. உடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் மிகுதியாய் நடப்பியுங்கள் ஆண்டவரே. அதிசயத்தை செய்கிற தேவனே, அற்புதத்தை செய்கிற தேவனே, மகிமையான காரியத்தை செய்யும் என் தேவனே, துதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அடையாளத்தை பெருக பண்ணுங்க, அற்புதத்தை பெருக பண்ணுங்க, மகிமையான காரியத்தை வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. வளமான காரியத்தினர் செய்து கொடுக்க பொறுமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் கூட இருந்து சர்வத்தின் செய்ய பொறுமைக்காக உமக்கு நன்றியப்பா. என் ஜெயபலமாகிய கிறிஸ்துவே, என் ஜெயபலமாகிய என் கிறிஸ்துவே, என் ஜெயபலமாகிய கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வானங்களை எல்லாம் ஞானமாய் உண்டாக்கின என் தேவனே, நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அடையாளத்தும் அற்புதத்தை செய்து இப்பொழுதே உங்க வாழ்க்கை தலைகளாக நீ மாற்ற பொறுமைக்காக உனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி, என் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறேன், ஜெபம் கிளஞ்சியும் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.